அவங்க கூட பாத்துருக்க மாட்டாரு அந்த ஐயா. ஊர்க்காரன் பார்த்துட்டு அப்படி பேசுவான். இல்லாத புல்லாதெல்லாம் பேசுவாங்க. அப்போ அத மாதிரி நான் 4 பேருக்கிட்ட சொன்னோம்னா என்ன 4 பேரு 4 விதமா பேசுவாங்க. அம்மா நீ பிள்ளை இல்லைன்னு கவலைப்படாத. ஏ நாகு நீ ஏன் கவலைப்படுத? ஆண்டவனார் அருள் இருந்தா 60 வயதுக்கு அப்பாலும் பிள்ளை இருக்கும். இறைவனார் அருள் இருந்தா 70 வயதுக்கு அப்பாலும் ஏந்தும் பிள்ளை இருக்கும். இன்னைக்கும் பேப்பர்ல பாருங்க, தமிழ் பேப்பர்ல ரொம்ப பார்க்க முடியாது, இங்கிலீஷ் பேப்பர்ல போட்டிருப்பாங்க. இங்கிலீஷ் பேப்பர் தான் படிப்பேன். அப்படியா? இங்கிலீஷ் பேப்பர் தான் படிப்பியோ? நீ பெரிய படிப்பாளி இல்ல? அவர் பீக்கங்க முடிச்சிருக்காரு. நான் தலைகீழ படிப்பேன் இங்கிலீஷ். ஆமா. அமெரிக்காவுல 80 வயசுக்கு பிறகு ரெட்டை பிள்ளை பச்சி எடுத்திருக்காங்க அப்படின்னு பேப்பர்ல இன்னைக்கும் பார்க்கத்தான் செய்தோம். அப்போ அது இறைவன் அருள் இல்லாம அந்த காரியம் நடக்குமா? அப்போ சிவனாருடைய அருள் இருக்குமானா நமக்கு எக்காலம் போனாலும் எந்த பிள்ளை இருக்கும். நான் இருக்கு மட்டும் நீ கவலையே படக்கூடாதடி. கணவன் இருக்கு மட்டும் உனக்கு கவலையே வரக்கூடாது. அத மீறி உனக்கு நீ கவலையா இருந்தா என்ன நீ ஒரு பிள்ளையா நினைச்சுக்க. நான் உன்ன ஒரு பிள்ளையா நினைச்சுக்கிறேன். உனக்கு நான் பிள்ளை, எனக்கு நீ பிள்ளை, அதற்கிடையில ஏன் இன்னும் ஒரு தொல்லை? பிள்ளை இல்ல அது பெச்சு எடுத்த அன்னைக்கே தொல்லைன்னு இருக்கான். அது அழகா உறங்கிட்டு இருக்கு. பிள்ளை இல்ல அது பெச்சு எடுத்த அன்னைக்கே தொல்லைன்னு இருக்கான். ஏன் தொல்லைன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா? பிள்ளை இல்லைன்னு வைங்களேன், கணவனும் மனைவி ஆச்சி ஐயருமா சேர்ந்து சாயங்காலம் 1/2 லிட்டர் பாலை வாங்கி சுண்ட காய்ச்சி ஒரு பூஸ்ட போட்டு ஆத்தி குடிச்சா என்னமா இருக்கும்? திக்க ஆத்தி குடிச்சு பிள்ளை இல்லைன்னா திக்க ஆத்தி குடிக்க அவ்வளவு நல்லா இருக்கும். அதே 4-5 பிள்ளை இருந்ததுன்னு வைங்க, 1/4 லிட்டர் பாலை வாங்கி அதுல ஒரு சொம்பு தண்ணிய ஊத்தி அதுல 2 தேயிலையும் அள்ளி போட்டு சீனிய போட்டு டீய போட்டு இறக்கி வைப்பா. இறக்கி ஒரு பிள்ளைக்கு தாளாவுல ஆறிக்கிட்டு இருக்கும். சின்ன பிள்ளையா இருக்கும், தாளாவுல ஆற வச்சிருப்பா. ஒரு பிள்ளைக்கு பெரிய டம்ளர் இருந்தா தான் குடிப்பேன்பா. இன்னொரு பிள்ளை சொல்லி எனக்கு பால் டப்பால தந்தா தான் நான் குடிப்பேன் அப்படின்பா. ஆமா, இன்னொரு பிள்ளைக்கு தனியா பால் ஒரு பக்கம் காய்ச்சி வைக்கணும். சரி, இத்தனையும் பண்ணிருக்கால, குடிக்குதெல்லாம் அறமில்லாம ஊத்தி வச்சிருக்கத தாளாவுல இருக்கத ஊத்துதம்னு அதை தரையில கொட்டிடுவான் ஒருத்தன். அதுக்கும் ஆத்தி மறுபடியும் கொடுப்பா. இன்னொரு பிள்ளை குடிச்சுக்கிட்டு இருப்பான். குடிச்சுக்கிட்டு இருந்தாலே சொல்லுவா, ஏமா எனக்கு ஒண்ணுக்கு வருதே அப்படின்பா. இன்னொரு பிள்ளை சொல்லவே மாட்டான், அப்படியே ஆகி போயிருவான். எங்க டீய குடிச்சு என்னைக்கு இந்த பொம்பளை என்ன செய்ய முடியும்? பிள்ளையால எவ்வளவு தொல்லைன்னா அந்த பிள்ளை சின்ன பிள்ளையில அப்படி சேட்டை பண்ணும். ஆமா, அதான் பிள்ளை இல்ல பெத்தெடுத்த அன்னைக்கே தொல்லன் இருக்கான். சின்ன பிள்ளையில சங்கடம் தான் குழந்தையில வளர்க்கறதுக்கு. அழிவமாயி நல்ல உத்தியோகத்துக்கு போய் நல்ல நோட்டு கொண்டாந்து கொடுக்கும்போது எப்படி இருக்கும்? ரூபாய குடுக்கையில எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரூபாய குடுக்கும்போது நல்லா தான் இருக்கு. அதாவது பின்னால கஷ்டம், முன்னால நமக்கு வரவு. அதாவது பிள்ளை பத்தி யாரும் கெட்டு போக மாட்டான். சரி, எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை பிள்ளை பத்தி வளர்த்தாலும் பிள்ளை பத்தி கெட்டு போனவனு சரித்திரமே கிடையாது. ஆமா, கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்படுவான். அதுக்கு அடுத்து சரி 4-5 ஆம்பளை பிள்ளை ஒரு வீட்டுல இருக்காமுன்னா இருந்தா அவன் உழைக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்குரிய மதிப்பே வேற. அவன் ராஜா தான், ஜாப்பா ராஜா தான் ரவுண்ட்ல வரலாம். ஆமா, வாங்கி சொல்லிக்கிட்டு. சரி, அதனால அடியே நாகக்கண்ணி, நீ அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம், கவலையே உனக்கு வேண்டாம் அம்மா. அப்படி என்று ஆச்சி தேச்சி ஆறுதலை சொல்லும் போது அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி என்ன சொல்லுகிறாள்? இன்னும் என்ன வார்த்தை சொல்லுகிறாள் தெரியுமா? எங்கனவா ராஜமன்னா, எங்கனவா ராஜமன்னா, எனக்கு வைத்த பிராணனா உங்க தேவி நாகக்கண்ணி, என்ன பாவம் செய்தேன் இதுவரைக்கும் பிள்ளை இல்லை, ஆவை அடித்தேன், அறக்கொடுமை செய்தேன், பட்டர நெல்லறி பதரை கலந்தேன், ஓட்ட நாளி மறக்க கொண்டு போட்டளந்த தோசை உண்டான், பிச்சைக்கு வந்தவரை
உண்ட தோசை உண்டு கார வட்டி போட்டல்ல கடவயிறு நிறைத்தது என்ன பாவம் செய்தேனோ இதுவரைக்கும் பிள்ளை அரைத்ததொரு அம்மியைத்தான் அலசாம சாத்திட்டேனா குத்தின உலக்கையத்தான் குறுக்க ஓட்டு தாண்டிட்டேனா அக்கினிய தீண்டிட்டேன் அடுத்தார பேசிட்டேன் என்ன பாவம் செய்தேனோ ஏண்டும் பிள்ளை நமக்கு இல்லை நான் வட்டிக்கு வட்டி வாங்கி வாங்கி உண்ட தோசங்கள் உண்டா கார வட்டி போட்டு நான் கடவயிறு நிறைத்தது உண்டா மன்னா கார வட்டினா ஒரு பைசா வட்டி தான் கணக்கு சரி ஒரு பைசா வட்டி தான் கணக்கு பாத்துக்கோ பேங்குக்கு தான் போகணும் பேங்குக்கு தான் போகணுமா ஒரு பைசா வட்டினா ஒரு பைசா வட்டி வாங்குவதே எனக்கு தெரிஞ்சு வட்டி வாங்குவதே பெரிய சரி தவறான காரியம் தானே ஆமா முந்தானத்தை 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு 1100 நான் தந்திருக்கோம்ல நீ தந்திருக்கியோ நான் தந்திருக்கேன் உனக்கு சரி இருக்கட்டும் வட்டிக்கு வட்டி வட்டி வாங்கி நான் வாங்கி உண்ட தோசை உண்டான்னு கேட்டா சரி சில பேர் 10,000 ரூபாய் வட்டி கொடுத்துட்டு மாசத்துக்கு 1000 ரூபாய் வாங்கிடுதாங்க வட்டி அவசரம் இருந்தா வாங்கத்தான் செய்யணும் அது பிளேடு வட்டி வாங்குதாங்க அந்த வட்டியை வாங்கி என்னத்துக்கு இங்க சேர்ந்த மாதிரி இருக்கும் பின்னால ஆஸ்பத்திரியில கொண்டு போடுற மாதிரி இருக்கும் ஆமா ஆமையா அதாவது எங்க ஊர்ல ஒரு ஆள் இருக்காரு என்ன இதாரு நல்ல வசதி உள்ள ஆளு எல்லா ஊர்லயும் வட்டிக்கு தான் வட்டிக்குன்னா சும்மா இல்ல என்ன 12 பைசா வட்டி அடேங்கப்பா இது உண்மை குறைஞ்ச வட்டி 12 பைசா வட்டி சரி அந்த வீட்டு பத்திரம் இருக்கு பாரு அதை எழுதி கொடுத்து அதுக்கு காசு வாங்குவாங்க அதேதாங்க தனக்கு இருக்கக்கூடிய நிலத்தை கொடுத்தும் காசு வாங்குவாங்க அப்படியெல்லாம் ஊருக்கு ஊரு வாங்கி போட்டு வீடு இருக்கு வாசல் இருக்கு நிலமும் இருக்கு 4 கிணறும் இருக்கு வசதியும் இருக்கு ஆனா பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷமாவது ஒரு பிள்ளையும் இல்ல ஐயோ அப்ப என்ன குறைன்னு சொல்ல அதானே கேட்டேன் பரவாயில்ல 12 பைசா வட்டி வாங்கியிருக்காரு நான் ஒரு ஆள்கிட்ட இப்படிதான் 10,000 ரூபாய் கேட்டேன் சரி ஒரு மோதிரம் 5 கிராம் மோதிரத்தையும் கொடுத்துருக்கேன் அந்த ஆளு என்ன சொல்லுதா தெரியுமா என்ன உன் பொண்டாட்டியை கூட்டு அப்படிங்காரு எதுக்கு பொண்டாட்டி சொல்லி தான் கொடுப்பேன் அப்படிங்காரு ரூபாய சாக்கி கையெழுத்து உடனே தப்பா தான் நினைக்கிறேன் தப்பாலாம் நினைக்கல நம்பிக்கை கிடையாது சரி உன் பொண்டாட்டி கூட்டுவா உன் பொண்டாட்டி சொல்லட்டும் ஆமா நான் ரூபா தரேன் அப்படிங்காரு சரிதானே முடியும் அப்போ அத மாதிரி தான் செய்யக்கூடிய பாவம் தன் தலைமுறைக்கு தான் பிடிக்கும் தனக்கு இல்ல சரி தனக்கு இல்ல தான் செய்த பாவம் தான் பிள்ளைக்கு தலைமுறைக்கு தான் வரும் அதனால நான் வட்டிக்கு வட்டி வாங்கி என்னைக்கு நான் வாங்கி உண்டிருக்கேனா இல்ல நாங்க அரை வட்டி போட்டு என் கடை வயிறு நிறைத்திருக்கிறேனா யார் குடியவும் நாங்க எடுக்கலையே ஏமன்னா எனக்கு மட்டும் பிள்ளை இல்ல அப்படி என்று சொல்லி நாகராஜன் இடத்திலே நாகக்கண்ணி சொன்ன போது நாகராஜனுக்கு மனசே கேட்கல செய்வ என்ன இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காள ஏ நாகக்கண்ணி நீ பிள்ளை இல்லன்னு சொல்லிதானடி நீ வருத்தப்படுத நம்ம காசை கொடுத்து ஒரு பிள்ளைய வாங்கி கணக்காக நம்ம வளர்த்தா என்ன காசை கொடுத்து ஒரு பிள்ளைய வாங்கி வளர்த்தா நம்ம பிள்ளைன்னு இல்லாமனா இருக்கு அப்படின்னு நாகராஜன் சொன்னாரு பாருங்க நாகக்கண்ணி சொன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம காசை கொடுத்து வளர்த்தாலும் தான் பிறனும் பிள்ளை தன்னோடு பிறக்க வேண்டும் பிறவின்னு பெரியவங்க சொன்னாங்க அப்படி பிறந்தா தான் அந்த பிள்ளை நம்ம கூட உரிமையா இருக்குமா அப்படி நம்ம காசை கொடுத்து வாங்கினால் நமக்கு தான் மன்னா கவலை வந்து சேரும் தெத்து கோரி பிள்ளை வாங்கி தெத்து கோரி பிள்ளை வாங்கி தெருவதிலே கொண்டு விட்டோம் தெருவது நிறைந்திடுமோ தெருவதுதான் நிறைந்திடுமோ தெரிந்த சனம் நம்மை மதிப்பார்களோ பணத்து கோரி பிள்ளை வாங்கி பந்தலிலே கொண்டு விட்டோம் பந்தலது நிறைந்திடுமோ பார்த்த சனம்
வாழ்வும் நிறைந்திடும் கண்ட சனம் நம்மை பிள்ளை வளர்ந்து வரும்போது சிறு வயதிலே தெரியாமல் தவறு செய்யுமானா பெத்தவங்க தவறை திருத்தணும்னு சொல்லி அடிக்கணும்னு கையத்தான் வாங்குவோம், ஆனா அடிக்க மாட்டோம். பிள்ளை பயப்படணும்னு ஒரு சத்தம் தான் போடுவோம். அந்த பிள்ளை சொல்லுவோம், விவரம் தெரிஞ்ச பிள்ளை ஆயிடுதுன்னா என்ன பெத்தவளா இருந்தா என்ன நீ அடிப்பியா? உன் வயத்துலன்னு பிறந்திருந்தால என் அருமை என்னன்னு உனக்கு தெரியும். உன் வயத்துல நான் பிறக்கல, அதனால என்ன நீ அடிக்க வரையோ அப்படின்னு சொல்லும். அமைதியா உள்ள பிள்ளைனா சொல்லத்தான் செய்யும். ஒரு மாதிரிப்பட்ட ஆம்பளை பிள்ளைனா கல்ல கொண்டு எரிஞ்சிருவான். செய்வான்ல. அதனால தான் பிறந்த பிள்ளை தன்னோடு பிறக்கணும் பிறவி மன்னா. அதனால அந்த பிள்ளையெல்லாம் நமக்கு வேண்டாம். ஆண்டவனார் அருள் இருந்து நாமளுக்கு அழகான பிள்ளை வேணும் என்று சொன்னால் நாம என்ன செய்யவோ ஏது செய்யவோ தெரியவில்லையே மன்னா. ஏ எங்கனவா ராஜமன்னா, எனக்கு வைத்த பிராணன்னா நான் தானா மலடா, இந்த நாட்டில் வேர் மலடில்லை, எங்கையால வளர்த்ததோ காரபசி மலடா. சாமி வீட்டை சுத்தி ஓடிவார் ஏ வெள்ள பூனை மலடா, அது ஏலி எல்லாம் வேண்டுவார் வெள்ளாடு மலடுமா, ஒரு குப்பையில மேய்ந்து வரும் குப்பை கோழி மலடாச்சு. ஈனாத கிடாரி ஒன்று ஏ எரும மாடு மலடா, அது மலையெல்லாம் மேய்ந்து வரும் ஏ மயில பசு மலடா. கூட வைத்த தென்னம்பிள்ளை அண்ணா கொலை கொலையா காய்த்திருக்கு, நான் பக்கம் வைத்த தென்னம்பிள்ளை பக்கம் வைத்த தென்னம்பிள்ளை ஒரு பால கூட வரவே இல்லை. மன்னா கூட வைத்த தென்னம்பிள்ளை கொலை கொலையா காய்த்திருக்கு, நான் பக்கம் வைத்த பால கூட வரவே இல்லை. பக்கத்து வீட்டுக்காரி தென்னம்பிள்ளை வாங்கி வச்சா, நானும் ஒரு தென்னம்பிள்ளை வளர்த்துக்கிட்டு இருந்தேன். அவளும் என் கூட தானே வச்சா மன்னா. கூட வச்ச தென்னம்பிள்ளை கொலை கொலையா காய்ச்சி தொங்குது. நான் பக்கம் வச்ச தென்னம்பிள்ளை ஒரு பாலை வரட்டுமே, ஒரு பாலை கூட வரவே இல்லையே மன்னா. பாதி என் கையால வட்டதுனால, என் கைப்பட்டதுனால அந்த மரமும் பாரி போயிருக்கேன். நான் என்ன செய்யட்டும்? நான் வளர்த்த மிருகங்களும் இன்னைக்கு இருசி மலடியா நிக்கி. நான் ஆத்தாங்கரைக்கு போனா அண்ணா வார மலடிங்க, நான் குளத்தாங்கரைக்கு போனா என்ன குழந்தை இல்லாதவனு பேசுதா. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம்னு வைங்களேன், எல்லாரும் முன்னால உட்கார்ந்து இருப்பாங்க. பத்திரிக்கை கொடுத்த மரியாதைக்கு நான் போயிருப்பேன். அப்ப முகூர்த்த நேரத்துல தேங்காய் மேல தாலிய வச்சு அதை தாம்பூல தட்டுல எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களிடத்திலே எல்லோரிடத்திலே வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அதை தொட்டு வணங்க சொல்லுவாங்க. அப்போ வரிசையில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அந்த தாம்பூலத்தை கொண்டு வந்து காண்பிப்பாங்க மன்னா. என் கிட்டத்துல வரும்போது தட்டை இப்படி திருப்பிடுவா. அவ கும்பிட்டாட்டா என்னமா இருக்குவா கைப்பட்டா
உன்னை யாரும் உன்னால வர சொன்னா? கல்யாண வீட்டுக்கு வந்தோமா, அரவும் இல்லாம சாப்பிட்டோமா, மொய் எழுதணுமா, பேய்கிட்டே இருக்கணும். அப்படியா? இங்க முன்னால உனக்கு என்ன வேலை? அதான் கேட்டேன். என்ன வேலை அப்படின்னு வெந்த புண்ணுல வேலை கொண்டு பாச்சுவா பொம்பளை. வெந்த புண்ணுல வேலை கொண்டு பாச்சவா? ஏ அப்பா, அவ கேட்க கேள்வியில தூக்க மாத்திரை தின்றுவோமா இல்ல தூக்க போட்டுருவோமான்னு வரும். அப்படின்னு வரும். சரி, அந்த மாதிரி பேசுவாங்க மன்னா. ஆமையா. அதாவது என்ன, ஒரு அடி அடிச்சாலும் அந்த காய வந்து ஆறி போகுமா? ஆறிரும். அடி அடிச்சா அந்த அடி 2 நாளையில ஒரு மருந்தை போட்டோம் காய வச்சா அப்படின்னா அந்த புண்ணு ஆறிரும். ஒரு சொல்லை விட்டாச்சுன்னு சொன்னா அந்த சொல்லு இருக்கக்கூடிய அந்த சொல்லுக்கு இருக்கக்கூடிய உணர்வே வேற, அதற்குரிய வழியே வேற. அதனால சொல்லை சிந்திட்டு அதை அல்லவே முடியாது. அதனால யாரையுமே புண்படும்படியாக நம்ம பேசவே கூடாது. பிடிச்சிருந்தா அவங்கள பார்த்து நல்லா 4 வார்த்தை பேசணும். நமக்கு பிடிக்கலையா அவங்கள பத்தி பேசவே வேண்டாம், பேசவே கூடாது. அதை விட்டுட்டு அவங்க மனசு புண்படும்படி அளவுக்கு அவங்க தவறே செய்திருந்தாலும் அவங்கள திருப்பி அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. திருந்தக்கூடிய மனசையும் திருந்த விடாம பண்ணுவதே நம்ம வாய் தானே. அந்த மனசு எவ்வளவு சங்கடப்படும் தெரியுமா? அதனால யோசனை பண்ணி பேசணும். சொல்லை கொட்டினா அள்ள முடியுமா? அல்லவே முடியாது. அதனால அண்ணா, அதனால என் அண்ணா நாகராஜா, நீங்க சொல்லுவதை போல நான் என்னதான் காசை கொடுத்து பிள்ளைய வாங்கினாலும் அந்த பிள்ளை எனக்கு வேண்டாம். நான் தான் மலடா போன இந்த நாட்டில் உள்ள என்னை போல மிருகங்களும் மலடா போய் இருக்குதே மன்னவா. அந்த மாடு மனம் தடைத்துதான், மாடு மனம் தடைத்துதான், அது மந்தையில காலா, ஒரு குதிரை மனம் தடைத்துதான், அது கொட்டாரத்தில் காலா, ஒரு பாம்பு மனம் தடை, பாசம் புல்லவில காலா, கொக்கு மனம் தடை, அது குளத்தில காலா, எங்கன வராஜமானா கோழியது மனம் தடை, குப்பையில காலா, நம் பிள்ளை இல்ல பாதகத்தி பாவி நம் மனம் தடை, பாவி நானும் மனம் தடை, நான் பாங்கினத்தில் போய்விட பாவி நான் மனம் தடைத்தால் பாங்கினத்துலதான் போய் விழணும் அண்ணா. ஆடு மனம் தடைத்தா அது வேலையில காலாரும், குதிரை மனம் தடைத்தா கொட்டாரத்தில் காலாரும், மாடு மனம் தடைத்தா அது மந்தையில காலாரும். நான் பிள்ளை இல்லா பாதகத்தி மதலை இல்லாத மாபாவி நான் ஜடைச்சு நின்னா எனக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கா பொட்ட பிள்ளை இருக்கா? எனக்கு ஆம்பளை பிள்ளை இருந்தா என் புள்ள வீட்டுல போய் 4 நாளைக்கு இருக்கம்னு அந்த புள்ள வீட்டுல போய் 4 நாளைக்கு இருக்கலாம். ஒரு பொட்ட பிள்ளை இருந்தா நான் பத்த மவ இருக்கு அவ வீட்டுக்கு நம்ம போயிட்டு வரோம்னு அங்க போய் 4 நாளைக்கு இருக்கலாம். எனக்கு அதுலயும் இல்ல இதுலயும் இல்ல, நான் யாரை நம்பி போவேன்? பாங்கணத்துலதான் போய் விழணும். கிணறு இல்லன்னு வைங்க, தோண்டினாலும் விழுந்துட மாட்டேன். அப்படியா? அப்படின்னு நாகக்கண்ணி அஞ்சி நடுங்கி ஆறாத துயரம் கொண்டு கணவனிடத்திலே இன்னும் என்ன சொல்லுகிறா தெரியுமா? இருந்தாலும் இழப்போமையா அண்ணா, இருந்தாலும் இழப்போமையா, நான் இருசி என்று பேரும் கேட்டு நான் இறந்தாலும் குச்சம் இல்லை, நான் வாழ்ந்தாலும் இழப்போமையா, வாழ்ந்தா இழப்போமையா, மாலடி நான் மாண்டாலும் குத்தம் இல்லை.
வாழ்ந்தா இழப்போம் நாம் அலடின்னு பேர் வாங்கி நாம் ஆண்டாலும் குத்தமே இல்லையே மன்னா. என் நாக்க பிடிங்கிறனும் நான் அஞ்சரைச்சி தின்னுடனும் நல் உயிரையே நான் மாய்த்து விட போகிறேன் என்று அந்த நாகக்கண்ணி கண்ணீரும் கவலையும் கொண்டு இருக்கும் போது பார்த்தார் நாகராஜன். இனியும் நாமல் பிள்ளை இல்லாத குறைகளை தீர்க்கணுமானால் நாமல் இருபேர்களுமாகவே இணைந்து இறைவனை எண்ணி ஏகத்தவங்களை இருக்க வேண்டும். மனிதனுக்கு மனக்கவலைன்னு சொன்னா கடவுளைத்தான் நம்ம தேடணும். கடவுளை தேடினாத்தான் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். நம்பினோர் கெடுவதில்லை, அது 4 முறை தீர்ப்பு. அதனால மனிதர்களை நம்பி எந்த விதமாகப்பட்ட உபயோகமே கிடையாது. மனிதர்கிட்ட நம்ம கவலையை சொன்னோம்னு சொன்னா மனுஷன் நம்ம சொல்லும் போது ஆமா ஆமான்னு கேட்பான். நம்ம சொல்லி முடிச்சு போனதுக்கு பிறகு பின்னால தலை மறையதுக்கு முன்னால அதை எடுத்து பேசுவான். இவனுக்கு தேவைதான், இவனுக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலையும் தேவை அப்படின்னு பேசுவான். அப்போ கண்டா காமாட்சி காங்கலனா மீனாட்சின்னு சொல்லுவாள. அதனால கடவுளைத்தான் நம்ம என்னைக்குமே நம்பி நிக்கணும். தீராத வினைக்கு அந்த தெய்வம் தான் துணை என்று சொல்லுவார்கள். எங்க தாத்தாவ மாதிரி திக்கச்ச ஆளுக்கெல்லாம் இந்த மாரியம்மா தான் துணை. ஆமா, பைக்கில தண்ணியை போட்டு போறாரு வாராரு, தாய் தானே துணையா நிக்கணும். ஆகையினால் கடவுளை எண்ணினாமல் கடிய தவங்களை இருக்க வேணும் என்று அவர்கள் எப்படி தவம் இருக்க வருகிறார்கள் தெரியுமா? வெள்ளி சமாதாரம் வெள்ளிகி, வெள்ளி சமாதாரம் வெள்ளிகி, வெள்ளி சமாதாரம் வெள்ளிகி, தாரம் வெள்ளிகி, தாரம் வெள்ளிகி. அங்கே வேறதோ மதி இருந்து வாரா, அங்கே வேறதோ மதி இருந்து வாரா, எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மணி 12 ஆச்சு, விடிய காலமாயி போச்சு. தீபாவளி வந்தாச்சு. ஆமா, தீபாவளி வந்துட்டு இன்னைக்கு தான் ஊருக்கு வந்து சேர்ந்துருக்கு.
சாந்தால் தரைமளிகை சந்தனத்தால் கோலம் போட்டு மாவால் தரைமளிகை மஞ்சளால் கோலம் போட்டு பால் கொண்டு தரைமளிகை பன்னீரால் கோலங்கள் போட்டு கோலம் போட்ட இடத்திலே ஒரு குருத்து வாழை இலை விரித்து அதிலே ஒரு விநாயகனை பிடித்து வைத்து நிறநாளி நிறமுறக்கா தெச்சனை தேங்காய் பழங்களை எல்லாம் எடுத்து வைத்து தீபங்களை ஏற்றினார்கள். தீபங்களை ஏற்றி ஆள குளியமைத்து அதுல 1000 மூலம் கம்பத்தை நாட்டி அவர கம்பத்துக்கு மேலே எல்லோ கம்பத்துக்கு மேலே எல்லோ கனத்த செப்பு கூட ஒன்று வைத்தார். அவர் கனத்த செப்பு குடத்து மேலே ஒரு மாங்குளையை முறித்து வைத்தார். அவர் மாங்குளைக்கு மேலே எல்லோ ஒரு மணி உருண்ட தேங்காய் வைத்தார். மணி உருண்ட தேங்காய் மேலே அவர் மஞ்சள் கூலை ஒன்று வைத்தார். மஞ்சள் கூல மேலே எல்லோ எலுமிச்சங்கனிய வைத்தார். அவர் எலுமிச்சங்கனிக்கும் மேலே இனியாகட்ட வாக்கு வைத்தார். அவர் இனியாகட்ட வாக்கு மேலே ஒரு எல் கடுகு ஒன்று வைத்தார். எல் கடுகு மேலே எல்லோ அவர் குறுங்கடுகு ஒன்று வைத்தார். குறுங்கடுகு மேலே எல்லோ கொத்தமல்லி இதழ வைத்தார். அவர கொத்தமல்லி இதழு மேலே ஒரு குண்டுமணி பருப்பு வைத்தார். குண்டுமணி பருப்பு மேலே கோழி முட்டை ஒன்று வைத்தார். கோழி முட்டை மேலே எல்லோ குண்டூசிய நாட்டுவார். ஊசி மேலே நின்று கொண்டு ஊசி மேலே நின்று கொண்டு அவர்கள் உரிய தவம் இருந்து வாரார். ஊசி முனையின் மேல் 2 பேர்களுமே நின்று கொண்டு நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறார் அல்லவா. அப்படி நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வரும்போது 2 பேர்களும் ஒரு நாள் தவம் இருந்தார்களா இல்லை ஒரு வாரங்கள் தவம் இருந்தார்களா? ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, 12 வருடங்களாகவே இறைவனை எண்ணி தவம் இருந்து வருகிறார்கள். 12 வருடமா அவங்க தவம் இருக்காங்க. நமக்கு வெள்ளி செவ்வாய் அன்னைக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு மேலுக்கு அப்படித்தான் வருது. கோயிலுக்கு போகணும்னு பொம்பளை நினைச்சு கிளம்புனாலும் இந்த குடிகாரன் கோயிலுக்கு போவிடுதானா? அவ அப்பந்தான் புறப்பட்டு நிப்பா பாத்துக்க. செவ்வாய்க்கிழமை அதுவும் அந்த அம்மா 7 மணிக்கு கதவை பூட்டிட்டு கோயிலுக்கு போகணும்னு 2 எட்டு வைப்பா. அவன் அங்க இருந்தே சத்தம் போட்டுக்கிட்டு வருவா, ஏ லட்சுமி என் வீட்டுக்காரிக்கும் காணுமான்னு அதுக்கு ஒரு பாட்டையும் படிச்சு கதவை அடைச்சிட்டு எங்க போற, நான் வீட்டுக்காரு வாரேன்னு அத்தானுக்கு வயிறு பசிக்காத மாதிரி இருக்கு, அத்தானுக்கு சாப்பாடு வச்சுட்டா, உனக்கு சுவாறு ஒண்ணுதான் போற அப்படின்னு அந்த அம்மா கதவையும் திறந்து கதவை திறந்து அந்த ஐயாவுக்கு தட்டுல சாப்பாடை போட்டு சாம்பாரை ஊத்தி கொண்டு போய் கொடுத்தான்னு வைகி. சாம்பாரை கொண்டு ஊத்தி கொடுத்தா, ஏட்டி சாம்பாரை வச்சிருக்க உன் முகர மாதிரி இருக்கு, சாம்பார்ல எவன் பருப்பு போட சொன்னா? என்ன அநியாயமா இருக்கு? சாம்பார்ல எவனாவது பருப்பு போடுவானா? நீ என்ன சாம்பார் வச்சிருக்க? குடிகார மனுஷா சாம்பார்ல பருப்பு போட்டா தானே சாம்பார். ஏன் மூதி என்ன சாம்பார்ல பருப்பு போடாம இப்போ உன் தலைவா போட? சாம்பார்ல பருப்பு போட்டது யாரா? சரி பரவாயில்ல, அத்தானுக்கு தான் சரியான டேஸ்ட் தெரியல உங்களுக்கு. அத்தானுக்கு ஒரு ஆம்லேட் போடுதியா? ஆம்லேட்டா? இப்பதானே கோயிலுக்கு போன்னு பரப்பிட்டு இருந்தேன். ஏ பாவி, செவ்வாய்க்கிழமை எதுவும் ஆம்லேட் கேட்கான சண்டாள. இவன் வீட்டுல இருந்த அன்னைக்கு லட்சுமி வருவாள, தெய்வம் தான் நம்ம கிட்ட குடி இருக்குமா? சாம்பாரும் இல்ல கும்பாரும் இல்ல, உனக்கு ஆம்லேட்லாம் இப்ப போட்டு தர நேரம் இல்ல, ரசம் வச்சிருக்கேன் அதை வச்சு தின்னு அப்படின்னு மறுபடி ஒரு தட்டுல சுவாத்த போட்டு அந்த அம்மா ரசத்தை ஊத்தி கொண்டு வந்து கொடுப்பா. அப்பமாவது சத்தம் இல்லாம சாப்பிடுவானா?
ஒரு வா அள்ளி வைப்பான். தட்டை பிணைஞ்சு பிணைஞ்சு அந்த தட்டை ஒரு வழி ஆக்கி கடைசியில கேப்பான், ஏட்டி சாம்பார் தான் உன் முகர மாதிரி இருந்துச்சு, இந்த ரசத்தையாவது ஒழுங்கா வச்சிருக்கியா? ரசத்தை எவண்டி விட தண்ணியா வைப்பான்? ரசம் தொட்டுக்கிட்டுதாப்லையா இருக்கும். ரசத்தை தண்ணியா வைக்காம பிறகு உனக்கு எப்படில வைக்கணும்? நீ இருக்கணும்னா இரு. நேத்தே உனக்கு விஷத்தை வச்சா நீ பேசுவியானே அப்படின்னு அந்த அம்மா பிற பாப்பா. இவன் மூஞ்சில முடிச்சிட்டு கோயிலுக்கு போனா நல்லா தான் இருக்கும், விளங்கித்தான் போகும். நம்ம போனதும் போதும், நம்ம எங்க போகணும் கதவை திறந்து அவனை போட்டு உள்ள அடைச்சு பேசாம அந்த அம்மாலும் விரையில படுத்து உறங்கிடுவா. பிறகு அத மாதிரி நமக்கு வெள்ளி செவ்வாய் கோயிலுக்கு போனோம்னா இப்படி எல்லாம் இருக்கு. ஆனா நாகராஜனும் நாகக்கண்ணியும் 12 வருடங்களாகவே இறைவனை எண்ணி தவம் இருந்து வருகிறார்கள். இந்த சிறப்பான வேளையில் அலங்கார பந்தலில் சிங்கார மேடையிலே பாடும் வில்லிசை கலைஞர்களுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று இந்த தீபாவளி தினத்தை முன்னிட்டு வில்லிசை கலைஞர்கள் 6 பேர்களுக்கும் அழகாக அன்பளிப்பு செய்ய வேண்டும் என்று சித்தி டிவியின் உரிமையாளர் அருமை அன்னார் அவர்கள் இந்திரசித் அன்னாருடைய அன்பு கரத்தாலே 6 பேர்களுக்கும் அழகான இனிப்பை கொண்டு வந்து அன்பளிப்பாகவே கொடுத்து இனிய நாளையில இனிப்பு ஸ்வீட் பாக்ஸ். ஆமா Dress எங்க கொடுப்பாங்களோ? Dress நாளைக்கு உனக்கு வீட்டுக்கு வரும். அப்படியே பேக்க திறந்து பார்க்கல உள்ள என்ன இருக்குன்னு தெரியல. 1/2 கிலோ ஸ்வீட் இருக்க மாதிரி தெரியுது. அப்படியே 1 கிலோ இருக்குங்கயா? 1 கிலோ இருக்கும். இனிப்பு வணங்கி நாமளுக்கு அதோடு 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் நாமளுக்கு தெரிவித்து உள்ளார்கள். ஆமையா. அதோடு நம்மளுடைய வில்லிசை கலைஞர்கள் அனைவர்களுக்கும் வில்லிசையை கண்டுகளிக்கும் அனைவர்களுக்கும் எங்கள் வில்லிசையின் சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாமளுக்கு பரிசளித்த அன்பளிப்பு செய்து ஆதரித்த அன்பு உள்ளங்கள் எல்லாம் அவருடைய உச்சார் பெச்சார் உறவினர்களோடு சந்தி மாறி அருளாலை எப்படி வாழணும் தெரியுமா? எப்படி வாழ வேண்டும், வளர வேண்டும், வளர வேண்டும். மலை முருகா அவர் மலை முருகா சிறப்பு பெற்று போன இடங்கள் எல்லாம் பொன்முகமாக திரும்பி 1 10 100 கோடியாகவே உயர்ந்து என்றைக்கும் நீடுய வாழ்வாக வாழ வேண்டும் என்று என் சந்தி மாரியம்மாளை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் இன்னும் எப்படி தவமிருந்து வருகின்றார்கள் தெரியுமா? உண்ணாமல் உறங்கி
அவர்கள் 12 வருடங்களாக பாரத்தவங்கள் இருந்த போதிலும் ஆண்டவன் சிவபெருமான் வரவே இல்லை. அப்ப நாகக்கண்ணி நினைக்கிறார், நாம என்ன பாவம் செய்தோமோ தெரியவில்லை. குடிச்சாச்சு போதும், நீங்க குடிங்க. என்ன சரி, என்ன பாவம் செய்தோமோ தெரியவில்லையே, இதுவரைக்கும் நமக்கு பிள்ளை இல்ல, ஆண்டவனும் வரவே இல்லை. ஒருவேளை தவத்தில் ஏதாவது குற்றம் குறை இருக்குமோ இல்லையே, நாமல் தவறாகவே தவங்களை செய்திருப்போமா என்று அந்த இறைவனை எண்ணி அழுது புலம்புகின்றார்கள். ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா. சாமி ஈஸ்வரனை இறையோனே சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா. என்ன குற்றம் செய்திட்டேனோ சிவ சம்போ சங்கரா, குறை தீர்க்க வராது இருப்பதேனோ சம்போ சங்கரா, குறை தீர்க்க வராது இருப்பதேனோ சம்போ சங்கரா. குறை தீர்க்க வராது இருப்பதேனோ படியலக்கும் பரம்பொருளே சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, பக்தர் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, இந்த பக்தர் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா சங்கரா. அப்படியாகவே ஆண்டவனை எண்ணி தவம் இருக்கும் போது அவர் தவத்தின் மகிமையினால ஆடாத கைலாசம் ஆடுகின்றது, அசைகின்றது. சாமி ஆடாத கைலாசம் ஆடுதையா செய்யுதையா, அது நகலாதே கைலாசம், ஆதி கைலாசம் அங்கே நகண்டு மெல்ல ஆடுதையா. ஆடாத கைலாசம் ஆடுகின்றது, அசைகின்றது, அகலாத கைலாசம் நகண்டு மெல்ல ஆடும் போது பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமான். அன்றைய தினத்திலே உலகமெல்லாம் இறைவன் படி இழக்க பயணமாகவே நிற்கும் போது இவர்கள் தவத்தை கண்டும் காணாதவரை போலவே கடவுள் இருந்தார். ஏன்னா இவங்களுக்கு இந்த சென்மத்தில பிள்ளை இல்லைன்னு இறைவனுக்கு தெரியும். அப்போ என்னைக்கும் போல உலகமெல்லாம் படி இழக்கவே இறைவன் இருக்கும் போது பார்வதி படி அரிசி எடுத்து கொடுத்தார். சிலது நேரத்துக்குள்ள பார்வதிக்கு புத்தி மாறுது. இந்த ஆண்டவனுக்கு படி அரிசி எடுத்து கொடுக்கும், இவர் படி இழந்துட்டு வாரது வரைக்கும் பார்வதி நான் ஒத்தையில தானே உட்கார்ந்து இருக்கேன், அதனால இந்த இறைவனோடு சென்று இவருடைய படி இழப்பை இன்னைக்கு நாமல் பார்க்க வேண்டும். பகவானுடைய படி இழப்பை பார்வதி நான் பார்க்க வேண்டும் என்று சாமி உங்களோட படி இழப்பை உமையவனும் பார்க்க வேண்டும். பகவானோட படி இழப்பை இந்த பார்வதி நான் பார்க்க வேண்டும்.
செய்வாரு. ஏய் பார்வதி, என்னைக்குமே நான் தான் படியிலக்கு போவேன், என்னோடு நீ வருகிறேன் என்று சொல்லுகிறியே, உன்னை நான் படியிலக்கும் இடத்துக்கு அழைத்து போக முடியுமா? அப்படி உன்னை அழைத்து சென்றாலும் நான் ஆண்டவே உலகத்தை ஒரு விதமாக படைத்திருக்கேன். படைத்த மனுக்களை எல்லாம் நான் பல விதமாக படைத்திருக்கேன் பார்வதி. ஒருவரை கூனா படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை, குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாதவர்கள். ஒரு ஆளுக்கு உலகத்திலே பெரிய ஒரு வசதி இருக்கும், ஆனா அங்கதான் ஒரு பிள்ளை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிக்கிறதுக்கு கூட உப்பு இல்லாத கூழ் இருக்காது. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கும் வழி இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கோட்டை பொட்ட பிள்ளை கொடுத்திருப்பேன். 21. அப்படி சொல்லு. அப்போ வந்து கா கோட்டை, அரை கோட்டை, முக்கா கோட்டை, முழு கோட்டி. முழு கோட்டை யாருக்கு? முழு கோட்டை. முழு கோட்டை. நாக்கு பிறண்டு போச்சு. அந்த காலம் வந்து ஒரு வைத்தியார காலம். சரிதானே? இந்த மாதிரி ஆஸ்பத்திரி கிடையாது. இல்ல. ஆண்டவன் கொடுக்காமன்னு 20 பிள்ளை 22 பிள்ளைகள் ஆமையா பெற்றெடுத்தாங்க. சரி. அதாவது என்ன பெண் குழந்தை பிறந்தாலும் அடுத்து பாப்போம்னு பெண் குழந்தை பிறந்தா அடுத்து ஆம்பளை பிள்ளை இருக்குமா இல்ல அதுக்கு அடுத்து ஆம்பளை பிள்ளை இருக்குமான்னு பாப்பா. ஆமா. ஸ்கேன் பண்ணி பாப்பாங்க. இப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சா இருக்கா, பிடிக்கலன்னா வேண்டான்றதா அப்படின்றதா. அந்த காலம் வைத்தியரபே காலம். அப்ப அப்படி இல்ல, பிள்ளை தான் பெரிய சொத்து. அந்த ஐயா சொல்லுவாரா, 10 பிள்ளைகளை பெத்து வளர்த்து ஆளாக்குனதுக்கு அப்புறம் அந்த பிள்ளை கேட்பான் பெத்தவரை பார்த்து, எப்பா இத்தனை வருஷமாச்சு எங்களை 10 பிள்ளைய பெத்திருக்க, எங்களுக்குன்னு என்னத்தை நீ சேர்த்து வச்சிருக்க? எங்களுக்குன்னு என்னத்தை சேர்த்து வச்சிருக்க? இந்த வீட்டை மட்டும் தான் கட்டி வச்சிருக்க, அது கூட வெள்ளை அடிக்காம போட்டிருக்க அப்படின்னு அந்த பிள்ளை கேட்டா ஐயா சொல்லுவாரா, ஏ அப்பா, ஏ ராசா, உங்களை தாண்டா 10 பிள்ளையெல்லாம் பெத்து நான் வளர்த்த ஆளாக்கி உங்களை தான் நான் சொத்தா சேர்த்து வச்சேன். நீங்க தானப்பா எங்களுக்கு சொத்து, அதுக்கு மேல எனக்கு என்னடா வேணும் அப்படின்னு அந்த ஐயா சொல்லுவாரா. அப்ப பிள்ளைதான் பெரிய சொத்து. பணம் காசு தான் நமக்கு பெரிய சொத்து. பணம் இல்லைன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. பணம் இல்லைன்னா பெணம் இருக்கான். பணம் பந்தியில குணம் குப்பையில. குணத்துக்கு தான் மதிப்பு கிடையாது, பணத்துக்கு தான் மதிப்பு. ஆகையினால அந்த காலத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்படி எல்லாம் நான் படைத்திருப்பேன். ஏறக்குறைய இருக்கும். ஒரு ஆளு கோடீஸ்வரரா இருப்பாரு, இன்னும் ஒருவர் குடிசையில் இருப்பார், ஒருவர் மாளிகையில் இருப்பார், இன்னும் ஒருவர் மண்குடிசையில் இருப்பார். பெண்ணா பிறந்தவா, பெண் மனது பேழை மனது, சக்தியின் மனது இறக்க குணமுடையது. நீ என் கூட வந்து அவங்களை எல்லாம் பார்த்தேன்னு வைய, அவருக்கு என்ன ஆச்சு, இந்த அம்மா ஏன் இப்படி இருக்காங்க, இந்த பையனுக்கு என்ன இப்படி இருக்கு அப்படின்னு வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டேன். கைலாசத்துல இரு, நான் கடவுள் போயிட்டு வரேன் ஆண்டவா. இப்போ என்ன உங்களுக்கு, உங்க கூட வரும்போது ஒரு வார்த்தை நான் பேசக்கூடாது, அவ்வளவுதானே? உண்மையாகவே உங்க கூட நான் வரும்போது படியிழக்கிறது வரைக்கும் எந்த வார்த்தையுமே பேச மாட்டேன். பார்வதி, உன் வாயினால் சொன்ன உன்னை நான் நம்ப மாட்டேன். உங்க அண்ணன் கோபால கண்ணை மேல சத்தியமா என் கூட வரும்போது எந்த வார்த்தையும் பேச மாட்டோம்னு ஆணையிட்டு கொடுத்தா தான் ஆண்டவன் உன்னை அழைத்து போவேன். அப்படித்தான் செய்ய முடியும். இவ்வளவுதானா? இது அப்பலே சொல்லக்கூடாதா? சத்தியம் பண்ணிட்டு அப்பலே நம்ம படி இழந்துட்டு திரும்பி வந்திருக்கலாம். என்ன உமக்கு அறிவு இருக்கு? அறிவே இல்ல. எங்க அண்ணன் கோபால கண்ணை மேல சத்தியமா, சத்தியம் எந்த பேரும் சாவுங்க, சத்தியத்தை தவிர்த்து எங்க அண்ணன் கோபால கண்ணை மேல சத்தியமா உங்க கூட வரும்போது நான் ஒரு வார்த்தையுமே பேச மாட்டேன் ஆண்டவா அப்படின்னு பார்வதிக்கு ஒரு வாப்பூட்டு சட்டத்தை போட்டார். கண்ணன் மீது பார்வதியும் ஆணையிட்டு கொடுத்தார். ஆணையிட்டு கொடுக்க ஆண்டவனும் பார்வதியும் அகில உலகலிதனைய கொண்டு நாடு எங்கு வருவார், உரியத்தனைய கொண்டு உலகம் எல்லாம் வருவார், மறக்காதனைய கொண்டு மாநிலம் வருவார், ஆளாக்குதனைய கொண்டு அகிலம் எல்லாம் கல்லில் வாழ் தேரை முதல்
கற்ப சிசு உயிர் வரைக்கும் கடவுள் சிவன் படியல் முட்டைக்குள்ள உருவாம் குஞ்சுக்கும் படியல் மாங்கொட்டையில் உருவாம் வண்டுக்கும் படியல் கல்லில் வாழ் தேரை முதல் கற்ப சிசு உயிர் வரைக்கும் மாங்கொட்டைக்குள் இருக்கும் வண்டிக்கும் மாங்கொட்டைக்குள் இருக்கும் வண்டுக்கும் சரி கோழி முட்டைக்குள் உருவாகும் குஞ்சுக்கும்படி இழந்து பார்வதியும் பகவானும் களைத்து போய் கைலாசத்துக்கு வரணும்னு வராங்க. வரும்போது பார்வதிக்கு ரொம்ப களைப்பு. ஆண்டவா அதோ பாருங்க ஒரு அழகான ஆலமரம் நிற்கிறது. அந்த ஆலமரத்தடியில கொஞ்சனே கண்ணு கெட்டிய தூரத்திலே பெரிய ஆல விருச்சகத்தை கண்டார்கள். ஆல விருச்சகம் நல்லா தான் இருக்கு. ஆண்டவன் நினைக்காரு இந்த ஆல விருச்சகம் முன்ன புண்ண நம்ம பார்த்ததும் இல்லை, இந்த வழியாத்தான் வந்திருக்கோம் போயிருக்கோம், இங்க இருந்தது இல்லை, இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு ஆண்டவன் யோசித்து கொண்டே வந்தார். பார்வதி ஆலமரத்தடியிலே அமர்ந்திருந்தாள். ஆலமரத்தடியிலே அமர்ந்திருக்க கீழே 10 ஆடு மாடி நிக்கி மரத்து மேல ஒரு சின்ன பையன் முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பு வெட்டிக்கிட்டு இருக்கான். அது அறிவில சிறந்த பிள்ளை. அப்புறம் முனி அப்போ முனிக்கொப்பையில உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டு இருக்கிறார். அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்க ஆதிபராசக்தி மரத்தடியில உட்கார்ந்து உலகத்துல எத்தனை கணேசா இருக்கார் தெரியுமா, எத்தனை முத்தையா இருக்கார் தெரியுமா? எங்க தாத்தா பேரு முத்தையா தான். உண்மையிலே எங்க தாத்தா பேரு முத்தையா தான். நீ கோவப்படுது எங்க தாத்தா கணேசன். பார்வதி வாங்க கணேசன் ஏழை கணேசன் நான் தான் உன்னை நாளாட்ட சொல்லிட்டேன். பார்வதியும் பகவானும் ஆலமரத்தடியிலே அமர்ந்திருந்தார்கள். பார்வதி மரத்தையே சுத்தி பார்க்க மரத்துல கட்டு கட்டு கட்டுன்னு சத்தம் கேக்கு. அப்ப ஏறிட்டு பார்த்தா பாருங்க, ஏறிட்டு பார்த்த உடனே இது என்ன மரத்துல ஒரு சின்ன பையன் உட்கார்ந்து இருக்கான். முனிக்கொப்புல உட்கார்ந்துலாம் இவன் அடிக்கொப்ப வெட்டிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு அறிவே இல்லையே. கீழே விழுந்தானையான பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான். தரையிலே விழுந்தா இவன் தவிடுபடியாகிருவான். பிறண்டு விழுந்தா இவனை பெட்டி வச்சுதான் பிறக்கணும். இவன் உருண்டு விழுந்தாம்னு சொன்னா ஒண்ணுக்கு ஆகாது இந்த பிள்ளை உடலு. அதனால இந்த ஆண்டவனை கூப்பிட்டு பிள்ளைய உடனே காப்பாத்த சொல்லணும். ஆண்டவா பரம்பொருளே என்ன இந்த பிள்ளைய பாருங்க, என்ன இது முனிக்கொப்பையில உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டு இருக்கிறான். அது விடல, சில காரியம் படல. அவன் நல்ல கடலை மரத்திலே இருந்து அவன் கீழே விழுந்தானையான அவன் என்ன உயிரோட வீட்டுக்கு திரும்பி போக மாட்டான். ஆண்டவா தெரியாத பிள்ளை அறியாத பருவம். அதனால இப்பவே நீங்க போய் இந்த பிள்ளைய காப்பாத்துங்க. பார்வதி என் கூட வரும்போது எதுவும் பேச மாட்டேன்னு உங்ககிட்ட சொல்லத்தானே செஞ்சேன். சத்தியம் பண்ணித்தானே உன்னை கூட்டிக்கிட்டு வந்தேன். சரி நீ வந்த இடத்துல இப்ப இந்த பிள்ளைய காப்பாத்துங்கன்னா நான் எப்படி காப்பாத்த? அவனுக்கு வாழணும்னு விதி இருந்தா வாழ்ந்தே தருவான், சாகணும்னு விதி இருந்தா கீழே விழல்னாலும் மேல இருந்து செத்து போவாண்டி. அவன் விதி எப்படி இருக்கும் அதுபடிதான் நடக்கும், வா என் கூட அப்படின்னார். ஆண்டவா விதியவும் மதியால் வெல்லலாம் அல்லவா, அதனால அந்த பிள்ளைய போய் நீங்க இப்பவே காப்பாத்துங்க. பார்வதி என்னால காப்பாத்த முடியாது. காப்பாத்த முடியாதா? ஆமாய்யா. நீர் காப்பாத்தலன்னா உங்க கூட நான் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். ஆஹா என்ன இப்படி சொல்லுத? சரி நான் சொல்லுவதை கேளு. என்ன? அவன் எப்படி வெட்டு முடிந்து கீழே வருவான். சரி அவன் கீழே வரும்போது என்னய்யா எம்மானு விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து. ஆமா எப்பானு விழுந்தா ஆண்டவன் சிவபெருமான் நான் போய் காப்பாத்துக்கிறேன் அப்படின்னு 2 பேரும் பேசி முடிச்சாங்க. சரி நீ நல்லா காப்பி ஆத்துவ. நான் இப்ப தானே குடிச்சேன் 4 கிளாஸ். நீ குடிச்சிட்டல்ல பார்த்தேன். பிரமாதமா இருந்துச்சு, ரொம்ப அருமை. 8 லிட்டர் பால்ல போட்டா அப்புறம் நல்லா தான் இருக்கும். சரிதானே? என்ன நீ தானே இப்ப காப்பி ஆத்த சொல்லுவ? நான் காப்பாத்த சொல்லுதே நீ காப்பி ஆத்த போறவங்க வர வர காதே கேட்க மாட்டாங்க. ஒரு அப்போ ஈயத்தை காய்ச்சி ஊத்தணும். என்னத்துல? காத்துலயா? காத்துல. சரிதானே?
இந்த குறைக்காதும் போட்டுவாங்க. ஏற்கனவே ஒரு காது கேட்காது, சரி இன்னொரு காது சீக்காது, இருந்துட்டு போகுது. ரெண்டு காதும் போச்சு. சரி ஆமா, அவர் நம்ம பேச்சுனா தண்ணியை குடிச்சுக்கிட்டே பேசுவாரு. உன்னைய பேசணும்னா ரெண்டு பேரும் சாப்பிட்டு சாப்பிட்டு பேசுவோம். ஆமா, சாப்பிட்டுட்டு பேசுவீங்க. பேச முடியாது. அடிக்க வருவாங்க. ஆமா, நீர்னா ஒண்ணும் செய்ய மாட்டேரு. அப்படியா? ஆமா, நம்ம மாப்பிள்ள அப்படி பேசினா பேசிட்டு போட்டோம் சரி அப்படின்னு பேரு. அப்ப ரெண்டு பேரும் பேசி முடித்தாங்க. ஆமையா, ரெண்டு பேருமே பேசி முடிக்க பையனும் பாலகே வெட்டு முடிந்தான் கீழே வாரான். ஏ பாவி கீழே வாரான உயிர் மேல அவனுக்கு ஆசை இருக்க ஏ பாவி அம்மான்னு சொல்லலாம், இல்ல என்ன பார்த்தா அப்பான்னு சொல்லலாம், அம்மானும் சொல்லல அப்பானும் சொல்லல, என்னதான் சொல்லலானோ அத்தனையும் விட்டு விட்டு பாவி எத்தனை சொன்னா நம்பரா என்னதான் கொட்டாவி எடுக்கு. ஆமா வரும்ல நேரம் அதுல ஆத்தா பயிர் எடுத்துட்டான அப்புறம் அவ்வளவுதானே. ஆமா, முந்திய விரிப்பா அந்தால படுத்து உறங்கிருவாங்க. கல்லுன்னு பாப்பாளா மண்ணுன்னு பாப்பாளா கிடையாது. பிறகு அந்த அம்மாளுக்கு அவ்வளவு மகிமை உண்டு. ஆமையா, அதாவது என்ன அவ்வளவு சாதாரணமா சொல்லக்கூடாது. அப்படியா? ஆமா, வீடான வீட்டுல முதல்ல மூதேவி வரணுமா சீதேவி வரணுமா மாப்பிள்ள? யார் வரணும்? முதலாவது சீதேவி தான் வரணும். வீட்டுல சீதேவி தான் வரணுமோ? ஆமா, சீதேவி தான் உன் வீட்டுக்காரி இருக்காளே. சீதேவி யாரு? சீதேவி தான் லட்சுமி. லட்சுமி என்பது பணங்கள், பணம். ஆமா, பணம், பொருள். ஆமையா, சொத்து சுகம். சரி இருக்கட்டும். வீடான வீட்டுல முதல்ல சீதை உள்ள வந்தான்னா மூதேவி வர வேண்டாமா? அவ எதுக்கு வேண்டாம்ல? மூதேவி வேண்டாமோ? ஆமா, முடிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்ப ஏகப்பட்ட சொத்து பொத்து ரூபாலாம் இருக்கட்டும், வீட்டு இருக்கட்டும், சரி தங்க நகைகள் இருக்கட்டும், ஏகப்பட்ட செல்வாக்கு இருக்கட்டும். கொஞ்ச நேரம் நீ நிம்மதியா உறங்கிருவியா? உறக்கம் வராது. நித்ரா தேவி வந்தாத்தான், அந்த மூத்த தேவி மூதேவி அம்மா வந்தாத்தான் உனக்கு உறக்க வரும் கட்டையில. சரியான உறக்கத்தை பாப்பியா? ஏ அப்பா, சரியான உறக்கம். அது காரணம் வேற, அது பிறகு சொல்லுதேன். சரி, அது வீடான வீட்டுல முதல்ல மூதேவி தான் வரணும். நம்ம தான் நினைக்கும் நம்ம வீட்டுல முதலாவது ஸ்ரீதேவி தான் வந்து கொழுவு இருக்கணும், 6 மணிக்கு மேல தலையை இருக்காத, விளக்கை ஏத்து, வீட்டை பெருக்காதன்னு நம்ம சொல்லுகிறோம். சரி, ஏன்னா ஸ்ரீதேவி அம்மா அப்படி செஞ்சா வரமாட்டாளாம். அதாவது ஸ்ரீதேவி வந்தாலும் வரணும், முதலாவது மூத்த தேவி அம்மா தான் நமக்கு முக்கியம். அவளை மூதேவின்னு சொல்லக்கூடாது. அந்த அம்மா முதலாவது பிறந்ததுனாலதான் அவளுக்கு மூத்த தேவி. நம்ம தான் மூதேவி மூதேவின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவ என்னைக்கு முதுகுல வந்து குத்த போறாளோ தெரியல. பணம் பீரோல இருந்தாலும், தங்க நகைகள் அதிகமா இருந்தாலும், சொத்து சுகம் அதிகமா இருந்தாலும், அதாவது நல்ல 4 இட்லி சாயந்தரம் போல சாப்பிட்டு, சரி வாய விரிச்சு தலைவணிய போட்டு, சரி நல்லா தூங்கி எந்திரிச்சாதான் மனுஷனுக்கு நிம்மதி கிடைக்கும். காலையில அந்த உடம்பு அப்படி செலவுல போட்டு பிடிச்சத மாதிரி இருக்கும், பிடிச்செடுத்த மாதிரி இருக்கும். 1000 தான் செல்வாக்கு இருந்தாலும், சொத்து சுகம் இருந்தாலும், சரி தூக்கம் இல்லைன்னா மனுஷன் நாட்டை வாழ முடியுமாண்ணாச்சி? தூக்கம் இருந்தா தான் நிம்மதி கிடைக்கும். உறக்கம் என்பது வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியம். ஒரே வாக்கிலையும் உறங்கிட்டு இருக்க கூடாது, ஒரே வாக்குல உறங்க கூடாது, காரணத்தோட உறங்கணும். நல்லா உழைக்கணும், நல்லா பாடுபட்டு நல்ல உடம்பு விளைச்சு நெளிச்சு மேல நிமித்துக்கிட்டு அலைய கூடாது. வாங்குற துட்டுக்கு நல்லா உட்கார்ந்து வேலை பார்க்கணும். கண்டிப்பா ஒரு சொட்டு வேர்வை பூமியில விழணும். பிறகு வீட்டுக்கு போய் அதுக்கு பிறகு சாப்பிட்டு நிம்மதியா படுத்து உறங்கணும். நிலத்துல செஞ்சா பாடுபடணும், பாடுபட்டு சரி பாடுபட்ட தகுந்தபடி பலனை வாங்கணும். கூலி குறைஞ்சாலும் கேட்கணும், கூலி கூட இருந்தாலும் கொடுத்துடணும். 10 விரலுக்கு பாடுபடணும், 5 விரலுக்கு அள்ளி சாப்பிடணும். அதனால அப்படி எல்லாம் வேலை பார்த்தா தான் உறக்க வரும். அதுக்கு நித்ரா தேவி அம்மா வேணும். அந்த அம்மா வந்ததுக்கு பிறகு ஸ்ரீதேவி வந்தா நமக்கு போதும். செல்வம் இருந்து என்ன உறக்க வருமா? பீரோல இருக்கு, எவனும் எடுத்துட்டு போயிருவானோ? சாவி அங்க வைக்கவா இங்க வைக்கவா, அடகு வைக்கவா வட்டிக்கு கொடுக்கவா, இப்படின்னு தான் ஓடிக்கிட்டு உறக்கமே வராது. 10 ரூபாய் இல்லைன்னு வைங்க, விடிய கால வேலைக்கு போனா சாப்பிட்டுக்கிடலாம், அப்படின்னு துவைய அரைச்சு சாப்பிட்டு உறங்கிடலாம். அவ்வளவுதான். இந்த விவரம் தெரியாம வீட்டுக்காரி அடிக்கடி என்ன பார்த்து சொல்லுதா, ஏன் மூதேவி என் கிட்ட வராத அப்படிங்க. அவளுக்கு உன் அருமை தெரியல, மூதேவி அருமை தெரியல. அதனால அந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் தவம் இருக்கக்கூடிய காலகட்டத்துல பராசக்தியாகப்பட்ட பார்வதி மரத்தடியில உட்கார்ந்திருந்தால அந்த பிள்ளை கீழே விழுந்தான. என்ன சொல்லி விழுந்தா? கதை எங்க போகுது? உறக்கத்துக்கு போகுது. அம்மானு சொன்னானா அப்பான்னு சொன்னானா? என்ன சொன்னா?
பாலகன் கொப்பு முடிச்சு என்ன சொன்னான்? அம்மானும் சொல்லல அப்பானும் சொல்லல, நான் செத்தேம்னா வாக்கு சண்டையும் போக்கல, செத்தம்னு விழுந்தா செத்து போனான். அவன் அவன் வாழ்க்கை அவன் அவன் வாயில் இருக்கான். நல்லதை பேசணும், நல்லதையே செய்யணும். ஏய் பார்வதி, நான் எத்தனையே சொன்ன என் பேச நீ கேட்கல. செத்தம்னு விழுந்தா செத்து போனா வாயம் பின்னால. ஆண்டவனும் பார்வதி, ஆண்டவனும் பார்வதி கைலாசம் போகவே கடவுள் சிவபெருமான் நாகலோக வழியாக, நாகலோக வழியாக நாதன் சிவன் வாராக. அங்கே நாகலோக வழியாக நாதன் சிவன் வாராரே, நாதன் சிவன் வாரபோது பார்த்தாள பார்வதியா நாகராஜ நாகக்கண்ணி தவம் இருக்கும் விவரம், தவம் இருக்கும் விவரம் என்ன தானறிய வேணும் என்று. ஆண்டவா பரம்பொருளே, அதோ பாருங்க மாணிக்க புத்துக்குள்ள நாகராஜனும் நாகக்கண்ணையும் தவம் இருந்து வராங்க. அவங்க ரெண்டு பேரும் ஏன் தவம் இருக்காங்க, எதற்காக தவம் இருக்கிறாங்க? அம்மா பார்வதி, 12 வருடமா அவங்க ரெண்டு பேருக்கும் பிள்ளை இல்ல. அதனால பிள்ளை இல்லாத காரணத்தால பெரிய தவம் இருந்து வராங்க. உனக்கு என்ன வந்திருக்கு? சாமி, என்னை போல் ஒரு பெண்ணுலாம் தவம் இருக்கா? பெண்ணை கண்டா பேயும் மனமிறங்கும்னு சொல்லுவாங்களே, உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? சாமி, என்னை போல பெண்ணல்ல, என்னை போல பெண்ணல்ல, பெண்ணுக்கு மனம் இறங்கி பிள்ளை ஒண்ணு கொடுக்க வேணும், மங்கைக்கு மனம் இறங்கி மகளை ஒண்ணு கொடுக்க வேணும், கண்ணைக்கு மனம் இறங்கி மனம் இறங்கி நீங்க கை குழந்தை கொடுக்க வேணும், கை குழந்தை கொடுக்க வேணும். அங்கே பார்வதியும் சொன்ன போது பகவானும் ஏது சொல்வார்? நாம பிள்ளை வரம் கொடுத்தமானா கொடுத்தமானா பார்வதி பிழை மோசம் வந்து சேரும், பிழை மோசம் வந்து தேடி மதலை வரம் கொடுத்தமானா மனக்கவலை வந்து சேரும். நாம குழந்தை வரம் கொடுத்தா வரம் கொடுத்தா தாய கொடுங்கவலை வந்து சேரும், கொடுங்கவலை குழந்தை வரம் கொடுத்தா தாயை என்னால முடியாது அடி சரிய பார்வதிய அந்த கடவுள் சிவன் சொன்ன போது சொன்ன போது அந்த காரிலையால் ஏது சொல்வார்? காரிலையால் காரிலையால் சாமி பெண்ணுக்கு
முடியாதுன்னு நான் எத்தனையோ சொல்லிட்டேன். என் வார்த்தையை கொஞ்சமும் நீ மதிக்காமல் இந்த வார்த்தை நீ பேசிக்கிட்டு இருக்கிய. அவங்களுக்கு பிள்ளை இருக்கணும்னு இருந்தா நான் என்னைக்கும் கொடுக்க போறேன். அவங்களுக்கு பிள்ளை இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு இந்த சென்மத்துல இல்லைன்னு சொல்லித்தான் நான் குறைய வச்சிருக்கேன். அவங்க போன சென்ம பாவ புண்ணிய கணக்குப்படி தாண்டி இந்த சென்மத்துல நான் படைத்திருப்பேன். அப்படி இருக்கும் போது ரெண்டு பேருக்கு என்னால எப்படி பிள்ளை வரம் கொடுக்க முடியும்? ஆண்டவா, பொம்பளை தவம் இருப்பதை பார்த்துட்டு நான் வந்தோம்னு சொன்னா நான் பிறந்ததுல புண்ணியம் இருக்கா? இல்ல இல்ல. பார்வதி, நான் பிள்ளை வரம் கொடுக்கணும்னு நீ சொல்லுகிற. நான் மதலை வரம் கொடுத்தா நமக்கு மனக்கவலை வந்து சேரும். குழந்தை வரம் கொடுத்தா நாளை புண்ண நமக்கு தாண்டி பின்னால விளைவு வரும். பின்னால நமக்கு கவலைப்பட வேண்டிய காரணமாகி போகும். அதனால என் பேச்ச நீ கேளு, என்ன மீறி நீ நடக்காத. ஆண்டவா, இது போன சென்ம பாவ புண்ணிய கணக்கு பார்க்கணும்னு சொல்லுவீங்க. அப்ப அந்த கணக்குக்காரரை வர சொல்லுங்க. சீராக கணக்கு எழுதக்கூடிய சித்திரபுத்திர நயினார். நம்ம எல்லாருடைய கணக்குமே அவர் தான் எழுதி வச்சிருக்காரு. இவன் என்ன மாதிரி போனா, என்ன கிழமை, என்ன வருஷம், இத்தனை வயசு, இந்த மாதிரி இந்த தவறு செய்தான் அப்படின்னு எழுதுவாங்க. இந்த பிள்ளை இன்ன கிழமை இங்க போச்சு, இந்த ஆளுக்கு இந்த நல்லது செய்திருக்கு அப்படின்னு அதையும் கணக்கா எழுதுவாரு. நம்ம நினைக்கும் 4 செவத்துக்குள்ள நம்ம செஞ்சு முடிச்சுட்டு நம்மளை யாரு பார்த்தா, நம்ம யாருக்கு தெரியும்? மேல கூரையில உட்கார்ந்து ஒருத்தர் எழுதிக்கிட்டு இருப்பான். புண்ணியம் செய்தா புண்ணிய கணக்கு கரெக்டா இருக்கும். அதனால தெய்வத்துக்கு பயந்து மனசாட்சிக்கு பயந்து நம்ம வாழணும். அதனால சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்து இவங்க 2 பேரும் சாதக பலனையும் பாருங்க. போன சென்ம கணக்க பாருங்க. கணக்குல பிள்ளை இருந்தா இங்க கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஆண்டவா, உடனே சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்தார்கள். நாகராஜன் நாகக்கண்ணையின் கணக்குகளை பார்க்க அந்த கணக்குல என்ன தெரியுது? நாகராஜ மன்னா வந்தா அவரை போன ஓர் சென்மத்தில் அவர் மலை வேடனா பிறந்திருக்கார். அவர் மலை வேடனா தான் பிறந்து 8 மாலை சூழ்மானை அவர் அம்பாலை எதிர்க்க அதன் உயிரை மாய்த்திருக்க அவர் மாலை கொண்ட தோசத்தால் மதலை ஒண்ணு கிடையாது. மான கொன்னாலும் பரவாயில்லையடி. மான் வயத்துக்குள்ள இருந்தது 8 மாத பெண் சிசுவு. பெண்ணுடைய பாவம் பொல்லாத பாவம். அப்படி இருக்கும் போது 2 பேரும் செய்த பாவத்துக்கு ஒருபோது என்னால குழந்தை வரத்தை கொடுக்க முடியாது. நாகக்கண்ணியின் கணக்க பாருங்க. நாகக்கண்ணியானவள் என்ன செய்திருக்கிறார்? இவா அவர்ல இருந்து பெரிய பொல்லாத பாவத்தை செஞ்சிருக்கா. அவ போன ஒரு சென்மத்தில அவ மருத்துவமா தான் பிறந்து 7 8 பிள்ளைகள் கருமருந்த கொடுத்திருக்க அவ கருவத்தாங்களை திருக்க ஒரு மருந்த கொடுத்திருக்க உருவத்தாங்களை திருக்க அவ கருவழித்த தோசத்தால் ஒரு கை குழந்தை கிடையாது. உருவழித்த தோசத்தால் ஒரு குழந்தை கிடையாது. கருவழித்த தோசத்தால் 2 பேருக்கும் கை குழந்தை இல்ல. உருவழித்த தோசத்தாலே இவர்களுக்கு ஒரு குழந்தை கூட கொடுக்க முடியாது. பார்வதி, நான் சொன்ன வார்த்தையை கேட்காம நீ சொன்னியே, இவங்க செய்த பாவத்துக்கு நான் பிள்ளைய கொடுக்க முடியுமா? முடியாது.
ஆண்டவா ஐயா அவங்க போன சென்மத்திலே பிறந்த சொரூபங்கள் அப்படி அவங்க அவதரித்த வாழ்க்கை எப்படி மருத்துவமா பிறந்தா அவ வேலையை பார்த்திருக்கா அவன் மருத்துவ வேலையை பார்க்கணும்ல இந்த கூறுகட்ட வேலை அப்பமே நடந்திருக்கு அது ஏன் கேட்க நெல்லு கருப்பட்டி பனம்பாலை சுக்காவேறு ஆமா இன்னும் நிறைய சேர்க்கணும் ஆமா இதெல்லாம் சேர்த்து அம்மியில போட்டு அரைச்சு நல்ல ஒரு அரை கிளாஸ் கலக்கி குடிச்சு பாருங்க யாரு குடிக்கணும் நீங்க தான் குடியும் நான் குடிச்சது செய்ய போது ஆமா கொஞ்சம் குடல் எல்லாம் சுத்தமாகும் ஆமா சரி மயத்தால போகும் பிறகு அப்படியா அதே மாதிரி இப்ப ஏற்பட்ட பச்சளையை கொடுத்து அந்த காலத்துல கை மருந்தால கலைச்சிருக்காங்க ஆமா இப்ப விதவிதமா என்னது ஆஸ்பத்திரிகள் நாட்டுல ரொம்ப இருக்கு இப்ப மாத்திரை ஆமா மாத்திரை இப்படி எல்லாம் பல கணக்குகள் இருக்கு அதனால இந்த நாகக்கண்ணி செய்த பாவத்துக்கும் நாகராஜன் செய்த பாவத்துக்கும் இந்த ஜென்மத்துல பிள்ளை இல்ல கிடையாது என்னால முடியாதென்று இறைவன் சிவபெருமான் சொன்ன போது அப்பந்தான் பார்வதா தேவி பார்த்தா என்ன செய்கிறாய் ஐயா கல்லாய உம்மனது கல்லாய உம்மனது ஏ கடவுளே பகவான் உமக்கு காடுகளும் உயரங்களையோ இரும்பாய உம்மனது சுவாமி எல்லாம் உயரங்களையோ பிள்ளை வரம் கொடுக்காவிட்டா கைலாசம் வரமாட்டேன் உங்களை கடவுள் என்று சொல்ல மாட்டேன் நான் பொங்கி பொறிக்க மாட்டேன் உங்களை பூமாமன்னு சொல்ல மாட்டேன் நான் ஆக்கி அவிக்க மாட்டேன் ஆளன் என்று சொல்ல மாட்டேன் பார்வதியும் சொன்ன போது பார்வதியும் சொன்ன போது ஆதி பரம்பொருள் ஏறி சொல்வார் பாத பூஜை முடிக்க மாட்டேன் ஒருபோது உங்களுக்கு நான் பணிவிடை செய்ய மாட்டேன் பொங்கி பொறிக்க மாட்டேன் உங்களை பூமாமன்னு சொல்ல மாட்டேன் ஆக்கி அவிக்க மாட்டேன் உங்களை அரசன் என்று நான் சொல்ல மாட்டேன் ஆண்டவா எனக்கு நீங்க தேவையில்லை நீ பிள்ளைய கொடுக்கலன்னா உங்க கூட நான் வரமாட்டேன் நம்ம வந்து கொண்டு இருக்கும் போது இப்பேற்பட்ட ஒரு காரியம் நடக்கலாமா பூலோகத்துல கடவுள் நடந்து வரும் போது இப்படி ஒரு கவலையான இடம் வரலாமா ஆமா சிவனை வணங்கினால் உடனே சிவபெருமான் வரம் கொடுத்துத்தான் ஆகணும் அதனால ஆண்டவா நீங்க இப்பமே சொன்னபடி வரத்தை கொடுங்க ஆமா கொடுங்க ஐயா அப்படி என்று பார்வதி இடத்திலே ஆமையா பகவானிடத்திலே பார்வதா தேவி சொன்ன போது ஈஸ்வரிக்கு ஆங்கார கோபங்கள் வந்து ஆமா அவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா என்ன சொல்லி ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே அரணாரே சிவபெருமான் ஆதி சக்தி வார்த்தையே நீங்க இப்ப கொடுக்க நீங்க இப்போ சாமி நிச்சயமா நான் கொடுப்பேன் ஐயா பகவானும் கொடுக்க பார்வதியா நான் கொடுப்பேன் ஈஸ்வரனும் கொடுக்க ஈஸ்வரியா